பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மசாயில், மசாயில்னா சட்டங்கள், சட்டங்கள் மார்க்க சட்டங்கள். இந்த மசாயிலுக்கு ஒரு விளக்கம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? மசாயில் என்றால் சட்டங்கள் என்றால் என்ன, எதுக்காக அப்படிங்கிறதுக்கு என்ன படிச்சோம்? மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எது சரி எது தவறு என்கின்ற பகுத்தறிவு தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த மசாயில் சட்டங்கள். புரியுதுங்களா? அதுதானே ஃபர்ஸ்ட் இருக்கு. டெஃபினேஷன் பாருங்க ஒரு காட்ட பாருங்க. அந்த சட்டங்கள்ல உதுவுடைய ஃபர்லுக்கள் நம்ம படிச்சிருக்கோம். உதுவுடைய ஃபர்லுக்கள் 4 படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே படிச்சாச்சுல்ல, இன்ஷா அல்லாஹ். ஓகே, சூப்பர். அப்புறம் பாடம் 2, உது செய்வதின் சுன்னத்தான முறை. உது செய்வதின் முறை இல்ல, சுலு செய்வதின் சுன்னத்தான முறை. அல்லாஹுடைய தூதர் எப்படி உது செஞ்சாங்க அப்படிங்கறத இதுல நம்ம விளக்கமா பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். உதுவுடைய நன்மைகள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சுன்னத்தான முறைப்படி உது செய்ய வேண்டும். ஓகே, ஹைர். இப்போ நம்ம உதுவை ஃபர்லான முறைப்படி உது செஞ்ச பரிபூரண நன்மை கிடைக்கும். ஆனால் சுன்னத்தை செய்யும் பொழுது பரிபூரணம் இன்னும் பரிபூரணத்துவம் ஆகும். ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனை மட்டும் கொடுக்கல நமக்கு, அந்த குர்ஆனை வழிகாட்டக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம உதுவுடைய முறைகளை நம்ம பார்ப்போம். தொழுகைக்கு முன் உது செய்வது அவசியமாகும். ஏன்? அதுவல்லாமல் தொழுகை நிறைவேறாது. உது செய்யாம தொழுகை கூடுமா? நிறைவேறாது. ஆரம்பத்தில் சுத்தமாவதற்கு உது செய்கிறேன் என்று நியத்து செய்ய வேண்டும். நம்ம ஒரு ஹதீஸ், மனன ஹதீஸ் படிச்சிருக்கோமா? இன்னமல் அஅமாலு பின்னியாத். எந்த செயல் செஞ்சாலும் நம்ம இப்போ உதுவுடைய ஆரம்பத்துல துஆக்கள் நிறைய நம்ம இருக்குது. அதாவது அல்லாஹ், பிஸ்மில்லா நம்ம சொல்லி என்ன செய்யலாம்? உது செய்யலாம். அப்புறம் உது ஆரம்பிக்கும் போது ஒரு துஆ இருக்குமே, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம. இந்த துஆ நம்ம உதுவுடைய ஆரம்பத்திலையும் செய்யலாம். உது செஞ்சு கொண்டு இருக்கும் போதே இந்த துஆவை நம்ம சுன்னத்தான துஆக்கள் தான். ஆனால் இந்த துஆவை விட உது செய்யறதுக்கு துஆ இருக்குது, அந்த துஆ ஓதியும் உது செய்யலாம். துஆவுக்கு முன்னாடி உது செய்கிறேங்கிற நியத்து நமக்கு அவசியம். உது செய்கிறேங்கிற நியத்து நமக்கு அவசியம். அப்போ ஆமா, உது செய்கிறேங்கிற நியத். அப்போ என்று நியத் செய்வது, பிறகு பிஸ்மில்லா ஓதி ஆரம்பிப்பது. உது துஆ தெரியலனா பேசிக் பிஸ்மில்லா ஓதி ஆரம்பிப்பது. ஆரம்பிச்சுட்டு இரு கைகளையும் மணிக்கட்டு வரை 3 தடவை கழுவுவது. மணிக்கட்டுனா இங்க, சரிங்களா? மணிக்கட்டு வரை நம்ம என்ன செய்யணும்? 3 முறை கழுவ வேண்டும். இந்த 3 முறை என்பது சுன்னத்தான ஒரு விஷயம். 3ங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் எதை எடுத்தாலுமே எண்ணிக்கைகள்ல 3 அவங்க இது பண்ணுவாங்க. ஆமா, இதுல நம்ம சட்டங்கள் படிக்கும்போது, உதுவுடைய சட்டங்கள் படிக்கும் பொழுது 3ல இருந்து நம்ம கூட்டி இல்ல நாம நன்மைக்காக உது செய்யற அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அநீதி இழைத்து விட்டார்கள், வீண் விரயம் செய்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதனால 3 முறை பர்ஃபெக்டா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் கழுவி கொள்ள வேண்டும். ஓகே, இரு கைகளை மணிக்கட்டு வரை 3 தடவை கழுவுவது. மிஸ்வாக் செய்வது. மிஸ்வாக் இல்லை என்றால் விரல்களால் பல் துலக்குவது. இது ஈஸி. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இப்படியும் செய்யலாம். உது செய்யறதுக்கு முன்னாடி இப்போ மிஸ்வாக் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்வாங்க? சில நேரம் உது செய்வாங்க. சில நேரம் நம்ம வாய் கொப்பளிக்கக்கூடிய அந்த தருணத்திற்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? மிஸ்வாக் செஞ்சுக்கிறோம். எல்லார் வீட்லயுமே இன்ஷா அல்லாஹ் மிஸ்வாக் குச்சியை உபயோகப்படுத்தணும். அல்லாஹுடைய தூதருடைய சில சுன்னத்துகள் ஹயாத்தா நேரடியா பார்க்கக்கூடிய சில சுன்னத்துகள் மிஸ்வாக்ல நேரடி நம்ம பார்க்கிறோம். இதே மிஸ்வாக் குச்சி தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்படிதான் இருந்துச்சு. ஆமா, இப்படிதான். அதுலயும் கடைசியா செய்த அமல் கூட மிஸ்வாக் குச்சியால் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் பல் துலக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்கல அப்படின்னா நம்ம கை வச்சு என்ன செய்யலாம்? மிஸ்வாக், சிவாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சிவாக் என்றால் அப்படியே தடவிக்கொள்வது. அந்த தன்னுடைய பற்களை கைகளாலோ ஏதாவது ஒரு பொருள்களாலோ தடவிக்கொள்வது. ஓகே, அப்போ மிஸ்வாக் செய்வது. மிஸ்வாக் இல்லை எனில் விரல்களால் பல் துலக்குவது. 3 தடவை வாய் கொப்பளிப்பது. 3 தடவை வலது கையால் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடது கையால் மூக்கை சுத்தம் செய்வது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். வலது கையில் எடுத்து தண்ணீரை லைட்டா, ரொம்ப உறிஞ்சிட்டோம் மூக்குல போய் லைட்டா இது பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்? இடது கையால் நம்ம அதை சுத்தம் செஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஹைர். 3 முறை செய்யணும். அப்புறம் அப்படியே இதுல இன்னொரு அழகான முறை என்னன்னா, சுன்னத்தை நம்ம சுன்னத்தான முறையில உது செய்யறோம். அதுல ஒவ்வொரு உறுப்புகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். இப்போ மூஞ்சி கழுவிட்டு வாய் கொப்பளிக்கிறது கூடாது.
அதே போல் நம்ம கால் கழுவிட்டு கை கழு, அது அப்படியே எப்படி ஆரம்பம் இருக்குதோ அந்த ஆரம்பப்படி நம்ம கரெக்டாக செய்யணும். மூக்கை சுத்தம் செய்வது, 3 தடவை முகம் முழுக்க கழுவுவது. இந்த முகம் கழுவுறது சுன்னத்தா ஃபர்லான்னு கேட்டால் ஃபர்லான விஷயம். சரிங்களா? 4 ஃபர்லுக்களை மறக்கக்கூடாது. இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக சுன்னத்தான விஷயம். ஆனால் நீயத்து ஃபர்லுக்கு மேலே ஃபர்லு. சரியா? நீயத்து இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம தொழுகைக்கு சும்மா நின்று டக்குன்னு தக்பீர் கட்டி எவ்வளவு நீங்கள் ஓதுனாலும் நீயத்து இல்லாதது ஒன்றுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஓகே ஹைர். அப்போ முகத்தை கழுவுவது ஃபர்லு. அந்த முகத்தை எப்படி கழுவணுங்கிறத அழகான முறையில் போட்டிருக்காங்க பாருங்களேன். அகலத்தால் ஒரு காதின் சோனை முதல் மறு காதின் சோலை வரை அகலம். ஓகேங்களா? நீளத்தால் நெற்றி ரோமத்திலிருந்து நாடி குழி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாமா? கழுவுவது 3 தடவை கழுவ வேண்டும். ஓகே, 3 தடவை நம்ம என்ன செய்யலாம்? முகத்துல நம்ம கழுவி கொள்ளலாம். 3 தடவை இடது கைகளை முழங்கை உட்பட கழுவுவது. முழங்கை உட்பட நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே சாரி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஓகே, வலது கை தான் போட்டிருக்கு. வலது கையை முழங்கை உட்பட கழுவுவது. ஆமா, வலது கை தான் முதல்ல நம்ம கழுவணும். அந்த வலது கை கழுவும் போது சில ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ், அதுல நாம கைகளை மேல ஏத்தி நம்ம நீட்டம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? நீட்டமா ரொம்ப அதிகமா நம்ம கழுவினாலுமே அந்த அதிகமா கழுவின அந்த உறுப்புகளுக்கு அல்லாஹ் அணிகலன்களை கொண்டு அலங்காரம் செய்கிறானா, மறுமையில் அது ரொம்ப பிரகாசமாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே ஹைர். அதுக்கப்புறம் 3 தடவை இடது கையை முழங்கை உட்பட கழுவுவது. பிறகு இரு கைகளின் விரல்களை கோதி விடுவது. அதாவது அழகா சொல்றாங்க பாருங்க, வலது கைகளை இடது கைகளின் உள்ளங்கையின் முதுகின் மேல் வைப்பது. இது முதுகு, இடது கையின் முதுகு, சாரி இது முதுகு, வலது கையின் முதுகு. இடது கையை நம்ம என்ன செய்யணுமா? அந்த முதுகு மேல வச்சு இப்படி என்ன செய்யணும்? கழுவணும். ஃபர்ஸ்ட் நம்ம கோதி கழுவணும், வலது கையை கழுவணும். 2வது இடது கையை கோதி கழுவ வேண்டும். அதுக்கப்புறம் விரல்களை ஒன்றை மற்றொன்றின் நுழைப்பது. இவ்வாறு இடது கையையும் கோதி கழுவுவது. நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? விரல்களுக்குள்ளே கோதி கழுவ வேண்டும். அதற்கப்புறம் பிறகு கைகளை நனைத்து தலை முழுக்க மசாஜ் செய்வது. அதுல 4 ஃபர்ல்ல என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு பகுதி. நம்ம சுன்னத்தான முறைப்படி முழுமையா நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? மசாஜ் செய்ய. ஆக மொத்தம் இந்த 2 நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு தெரியுமா? ஃபர்ல்ல கடைபிடிக்கணுமா சுன்னத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்னு சொன்னா 2மே ஃபர்ல் நமக்கு கட்டாய கடமை. ஒரு பகுதியை நம்மளால என்ன செய்யணும்? கடைபிடிச்சே ஆகணும். சுன்னத் கடைபிடிக்கும் பொழுது பரிபூர்ண தன்மையை நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். ஆக மொத்தம் 2ல விட்டுட்டோம் நினைச்சுக்கோ. மசாக செய்யறதை விட்டுட்டோம்னா உது கூடலன்னா தொழுகை என்ன செய்யாது? கூடாது. அதனால அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுல கைகளை நனைத்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? தண்ணி அப்படியே கொண்டு போய் யாரும் இப்படி செய்ய மாட்டோம். நம்ம ஈர கைகளால தான் நம்ம என்ன செய்வோம்? மசாக செய்வோம். ஓகே, மசாக செய்வது. மசாகனா புரியுதுங்களா? தடவுதல். மசாகனா என்ன அர்த்தம்? தடவுதல். ஆமா. அத்துடன் காதுகளையும் பிடரியையும் மசாக செய்வது. காதுடைய சோனைய ரசூல் ஸல்லல்லாஹு அழகா ஆள்காட்டி விரல்களை கொண்டு 1, 2, 3 மடக்கு, கட்டை விரல்களை கொண்டு காதின் பின்புறம், சரிங்களா? ஆள்காட்டி விரல்களை கொண்டு அந்த நம்மளுடைய காதின் மடக்குகளை சுத்தம் செய்ய வேண்டும். கட்டை விரல்களை கொண்டு காதின் பின்புறத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதே அந்த கைகளை கொண்டு பிடரியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மசாக செய்து கொள்ளலாம். அப்புறம் பிறகு இடது கையால் வலது காலை 3 தடவை கரண்டை முழி உட்பட கழுவுவது. நம்ம நினைச்சிட்டு தான் வருவோம், ஆனால் தேய்ச்சி என்ன செய்ய மாட்டோம். ஆனால் இடது கையை கொண்டு கால்களை கழுவ வேண்டும். கரண்டை முழி வரைக்கும் கழுவ வேண்டும். இடது கை சுண்டு விரலால் கால் விரல்களை கோதி கழுவ வேண்டும். இதை நம்ம செய்யவே மாட்டோம். ஆனால் ரசூல்ல என்ன செய்வாங்க? நம்ம இடது கையை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? சுண்டு விரல்களை கொண்டு கால் இடைகளை கழுவணும். ஆமா, தண்ணீர் அதுக்கு ஃபுல்லாமே படும். அதே போல இவ்வாறே இடது காலையும் 3 தடவை கழுவுவது. முகம், கை, கால் ஆகியவற்றை நன்கு தேய்த்து கழுவுவது. தண்ணீரை வேகமாக அடிக்கக்கூடாது. கடைசியில் உது செய்த பின் ஓதும் துஆ ஓதுவது. சரிங்களா? இப்போ இவ்வளவு சுன்னத்துகள் அந்த உதுவுல இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். 1. 2வது, ஒவ்வொரு எந்தெந்த உறுப்புகளை 3 முறை கழுவ சொல்லியிருக்காங்களோ, மசாஜ் செய்யறதுல 3 முறை போட்டிருக்கா? 3 முறை நம்ம டக்குன்னு என்ன செய்யக்கூடாது? மற்ற உறுப்புகளை எல்லாம் 3 முறை கழுவ வேண்டும். 3வது, ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு உது செஞ்சிருக்கு? ஒரு முத்து, சரியா? ஒரு முத்து அளவுக்கு
4 முத்து சேர்ந்தது ஒரு சா. சானா ஒரு அளவை சொல்லுவாங்க அரபுல. முத்துனா ஒரு உள்ளங்கை, ஒரு நடுத்தரமான ஒரு மனிதன், ரொம்ப சின்ன மனிதன் இல்ல, ரொம்ப பெரிய மனிதன் இல்ல, ஒரு நடுத்தரமான ஒரு மனிதன் கையில் அள்ளுனா ஒரு கிளாஸ் தண்ணி வரும். அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில அல்லாஹுடைய தூதர் அவ்வளவு பரிபூரணமா உதவு செஞ்சிருக்கிறாங்க. நாம ஆமா எப்படியோ விட 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 அப்படியே இருக்குதுன்ட்டு நம்ம நிறைய உதவு செஞ்சுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அதை நம்ம நல்ல முறையில கவனமாக உதவு செய்யணும். சரிங்களா? ஓகே ஹைர். ஆமா, கரண்ட காலிலையும் நம்ம கரெக்டா நினைக்கணும். நரகம்தான் நரகம்தான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக்கணும். ஆமா, நம்ம நினைச்சு இப்படி நினைச்சிட்டு வருவோம், அப்படி பைப்ல விட்டுட்டு காலை அப்படியே பரட்டி விட்டுட்டு நினைச்சிட்டு வருவோம். முடிஞ்ச அளவு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டூல் போட்டு கால் தேய்ச்சி இது பண்ணி உது செய்வாங்க. அந்த காலத்துல இன்னுமே நம்ம கிராமத்து சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செம்புல தான் தண்ணீர் எடுத்து உட்காந்து நல்ல தலையில துணி போட்டு அது ஒரு அதப்பா என்ன செய்வாங்க, உது செய்வாங்க. அது கூட இல்லை, நம்ம பர்ஃபெக்டா சுண்ணத்தான முறையில அழகான முறையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், உது செய்து கொள்ள வேண்டும். ஓகே, உது செய்த பின் ஓதும் துஆ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இதுல வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த துஆக்கள் எல்லாருக்குமே பாடம் தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அப்படியா இல்லையா? 2ஆம் கலிமா ஓதணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம அஜ்அல்னி மினத் தவ்வாபீன மினல் முத்தத்தஹீரீன் அப்படின்ட்டு துஆ ஓதிக்கிறலாம். அந்த துஆ தெரியலைன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கோங்க. இல்லது 2ஆம் கலிமா கண்டிப்பா சொல்லுங்க. யாரு ஒரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் பாருங்களேன், யாரு பரிபூரணமாக உது செய்து 2ஆம் கலிமா ஓதி உதுவுடைய துஆக்கள் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? 8 வாசல் வழியா, சொர்க்கத்துடைய 8 வாசல் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கறத நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த வாசல் வழியாலும் நுழைஞ்சுக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் உதுங்கிறது அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, அந்த சுன்னத்தான முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சொல்லும் போது மாத்தி மாத்தி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படியே கரெக்டா நியத்துல இருந்து ஆரம்பிச்சு உதுவுடைய துவா வரைக்கும் நடுவுல எதெல்லாம் எப்படியெல்லாம் கழுவணும், எத்தனை முறை கழுவணும், எதற்கு பின்னால் எந்த உறுப்புகளை கழுவணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை நம்ம கரெக்டா நம்ம இது பண்ணிக்கிறணும். ஓகே ஹைர். கொஸ்டின் ஈஸி தான். உது செய்யும் முறை யாது அப்படின்னு கேட்டா அந்த முறையை ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிறணும், எழுதிடும். கண்டிப்பா கரெக்டா அந்த சுண்ணத்தான முறை, உது செய்வதின் சுண்ணத்தான முறையை பர்ஃபெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கழுவணும் அப்படிங்கிற அந்த மெத்தடா எழுதிடணும். 2வது கொஸ்டின், எந்த கைகளை கொண்டு மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும்? அது ஈஸி. இடது கையை கொண்டு மூக்கை, அதாவது வலது கையால் தண்ணீர் மூக்கில் செலுத்தி இடது கையால் சுத்தம் செய்ய வேண்டும். இது 2வது கொஸ்டினாக குறிச்சுக்கோங்க. 3வது கொஸ்டின் குறிச்சுக்கிட்டீங்களா? அதை குறிச்சுக்கோங்க. வாசிங்க. ஓகே. 3வது, கைகளின் விரல்களை எவ்வாறு கோதி கழுவ வேண்டும்? அதுல டெஃபினேஷன் பாருங்களேன். இதுல உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது? ஆமா, வலது கையே வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கையின் முதுகில் மேல் வைத்து விரல்களை ஒன்றை மற்றொன்றில் நுழைப்பது, இவ்வாறு இடது கையையும் கோதி விடுவது. இது வரைக்கும் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? தெரியலனா பக்கத்துல பார்த்து குறிச்சுக்கோங்க. எல்லாருமே குறிச்சுக்கணும். ஏன் இந்த சின்ன சின்ன விஷயத்தை இப்ப நம்ம கவனிக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயம், இந்த கோதி கழுவுறது, அப்போ கால் இடல்களை நம்ம சுண்டு விரல்களால எதனால அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உது செய்து முடிச்ச உடனே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னிக்கிறான். எப்படி தெரியுமா? நம்ம முகத்தை கழுவும் பொழுது கண்கள் செய்த பாவம், நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகள் செய்த பாவம் அந்த கடைசி நீர் சொட்டோடு என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம கைகளை கழுவும் பொழுது கை நகங்கள் வழியாக என்ன செய்யுமா, அந்த இடையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும், கைகளால என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கோமோ அந்த சிறு பாவங்களையெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருந்தோம். அதே போலதான் கால்கள் செய்த பாவம். ஆக மொத்தம் உது நம்மை உடல் உறுப்புகளை மட்டும் சுத்தம் செய்யாம நம்மளுடைய பாவங்களை என்ன செஞ்சிருது, மன்னிச்சு நம்மளுடைய பரிசுத்தமான முறையில. ஏன்னா தொழுகைக்கு நிக்க போறோம், தொழுகைக்கு நிற்கும் போது உடலும் உள்ளமும் சுத்தமா என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்காகத்தான் இப்படியான ஒரு ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறான். ஓகே ஹைர். இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ், இந்த கொள்கையுடைய மசாயிலுடைய பாடங்கள் நடத்தும் போது என்ன செஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏகத்துவத்தை பத்தி படிச்சிருக்கணும். இந்த 3 அதுக்கு முன்னாடி
ஏகத்துவத்துடைய இதையும் படிச்சிருக்கணும், இந்த மசாயிலை இன்ஷால்லா படிச்சிருக்கணும்.